அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூம்குள்ளே கிளாஸ் இன்சார்ஜ் வராரு. வந்தோடனே எல்லா பசங்களும் வந்துருச்சுன்னு குட் மார்னிங் சார்னு சொல்கிறாங்க. சார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அவரோட டேபிள் மேலே ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ் இருக்குது. அதை எடுத்து பசங்க முன்னாடி காட்டுறாரு. காட்டினோடனே இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எல்லோரும் இது கண்ணாடி கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 100 கிராம் இருக்குதுன்னு சொல்கிறான், ஒரு ஸ்டூடெண்ட் 50 கிராம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் 80 கிராம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு வெயிட் சொல்கிறாங்க. ஆனால் சார் சொல்கிறாரு இதோட அக்யூரேட் வெயிட் எனக்கும் தெரியாது, ஆனால் என்னோடய கொஷின் இது கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ அடுத்த கொஷின் கேட்கும்போது இது அப்படியே நான் கையில் பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சார் ஒன்றுமே ஆகாதுங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே, வெரி குட். சரி, இதே நான் ஒரு 1 hour கையில் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கை வலிக்குங்க சார் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ரொம்ப சரியாக சொன்னீங்க. அப்படியே அடுத்த கேள்வி இதே நான் ஒரு நாள் பூரா பிடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா சார் உங்கள் கையே மறுத்துருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி வெரி குட், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. 1 மணி நேரத்தில் கை வலிக்கும், ஒரு நாளில் கையே மரத்து போகிற அளவுக்கு ரெண்ட் ஆயிரும். ஆனால் அப்படி ஆகும்போது கிளாஸோட வெயிட் டைம் ஆக அதிகமாகிட்டே போகுமா என்ன? இல்லைங்க சார் அப்படின்னு. அப்போ என் கை வலிக்காமல் இருக்கணும், மரத்து போகாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார் கேட்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா சொல்கிறாங்க, சார் நீங்கள் அந்த கிளாஸை கீழே வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இந்த கிளாஸ் தான் பிரச்சனை. எப்படின்னா, ஒரு பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றிட்டு 1 மணி நேரம் வச்சுருந்தோன்னா அது வலிக்க ஆரம்பிக்கும். அதே ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சுருந்தோன்னா நம்ம மூளையவே செயலிழக்க வச்சிரும். அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க, அதே சரியாகும். டைம் ஆக ஆக அந்த பிரச்சனை அதிகமாக போகிறதும் கிடையாது. அந்த பிரச்சனையை கண்டுக்காமல் நீங்கள் அதுக்கடுத்த வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் சரியாகும். ஏன்னா இங்கே சாவிகள் இல்லாமல் பூட்டுகள் தயாரிக்கப்படுவது கிடையாது. அந்த மாதிரி தான் பிரச்சனைகளை சொல்யூஷன்ஸ் இல்லாமல் பிரச்சனைகள் க்ரியேட் ஆகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கான பிரச்சனையும் வெகு விரைவிலேயே முடிஞ்சிடும். அதனால் பி பாசிட்டிவ், பி மோட்டிவேட்டடாக இருங்க, நல்லா படிங்க. இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம். ஓவர் திங்க் பண்ணாதீங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஆல் இஸ் வெல். தேங்க்யூ.